பி குட் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். எங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆதரவளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. அது மேலும் தொடரணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க சார். நாங்கள் டாக்டர் தான் நாங்கள் சொல்லலாம். ஆனால் நாங்கள் சொல்கிற குறைகள் எல்லாம் கவர்மெண்ட் வந்து நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரண்டியும் கிடையாது. ஒரு நாள்பட்ட ஒரு க்ரானிக் ஏல்மெண்ட் சொல்கிறோன்னே, அதுக்கு மாதக்கணக்காக வருஷக்கணக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நோயை நீங்கள் டயக்னோஸ் பண்ணும்பொழுது தெளிவாக இருக்கணும். 100% இது கரெக்டான டயக்னோசிஸ் நமக்கு தெரியணும். சில டெஸ்ட்லாம் டாக்டர்ஸ் கேட்குறாங்க, பல சென்டர்ஸில் போய் எடுக்கிறாங்க. சில சென்டர்ஸில் அங்கே தான் நம்முடைய உள் உணர்வு சொல்கிறது, ஏதோ தவறு நடக்கிறது, இது சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு. கம்மியாக இருக்குமா, உங்களுக்கு நுரையீரல் சுருங்கிருக்கு, அதுக்கான மருந்து நான் கொடுக்குறேன், இன்ஹேலர் எடுத்துகிட்டு என்னை 1 மாதம் கழிச்சு வந்து பாருங்கன்னு. எக்ஸ்ரே எடுத்தோன்னா அவங்களுக்கு ஹார்ட் கொஞ்சம் எல்லாஜாக இருந்தது. பொதுவாகவே நம்ம நாட்டில் சார் எல்லா ஃபீல்ட்லையுமே தரக்கட்டுப்பாடு இல்லை, குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லை. உயிரா சாவா அப்படின்னு டிசைட் பண்ணுற ஒரு ஃபீல்டில் இப்படிப்பட்ட தரக்கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா அது ரொம்ப 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 கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்மளுடைய உடலை பல சித்தர்கள் ஆலயமாக சொல்லியிருக்காங்க. அந்த உடலை பேணி காக்கிறது, அந்த உடலை பராமரிக்கிறது சில ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களை மருத்துவருக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அப்படி சிறந்த மருத்துவர்களில் ஒருவரான டாக்டர் ஆர் ஸ்ரீதரன் ஐயாவை இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். டாக்டர் வணக்கம். வணக்கம். ரொம்ப ஆன்மீக நாட்டமும் சமூக அக்கறையும் உள்ள 2 ஜீவன்கள் சந்திக்கும் போது எப்பொழுதுமே சொர்க்கம் தான் அது. கண்டிப்பாக டாக்டர். சுவர்க்கம்ங்கிறாங்க. ஒரே வர்க்கத்தை சேரும்போது சொர்க்கம். நிச்சயமாக. நம்ம ரகத்தில் இல்லாதவங்க சேர்ந்தால் அது நரகம் அப்படிங்கிறாங்க. நரகம் அழகான வார்த்தை இல்லை. இது ஒவ்வொரு வாட்டியும் உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் தான் ஏற்படுது. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் வி ஃபீல் ஹாப்பி டு மீட் யூ அகெயின் டாக்டர். இப்போது ஃபஸ்ட்டு டாக்டர், பிஃபோர் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டிங் திஸ், டாக்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை லட்டின் வேர்டு அப்படின்னு சொன்னாங்க. அது டு டிஸ்கிரைப் இட் ஒன் ஹூ டீச்சர்ஸ் அப்படின்னாங்க, பாடம் எடுப்பவன். ஸோ ஒன் ஹூ டீச்சர்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தால்தான், பாடம் இருந்தால்தான் சமுதாயத்துக்கு நல்லது. சம்டைம்ஸ் அந்த டீச்சிங்கில் சில தவறு வரும்போது சமுதாயத்தில் தவறும் ஏற்படுது. ஸ்ட்ரைட் டு த கொஸ்டின் இஸ் டயக்னைசேஷன். டாக்டர், உங்களுடைய டீச்சிங் அதுதான், நீங்கள் சொல்லக்கூடியது ஹவ் யூ டயக்னைஸ். எல்லாருமே ஒன்று தான், பட் பர்சன் டு பர்சன் டிஃபர். அந்த டயக்னைசேஷனில் டிஃபர் வரும்போது சில தவறுகள் ஏற்படுறத சமீபமாக நாம் சந்திச்சப்போ பேசிக்கிட்டோம். கரெக்ட். அதை பற்றி சில சம்பவங்கள் சுவையாக நீங்கள் சொன்னீங்க. அது சுவை மட்டுமல்ல, கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருந்தது. அது அதை பற்றி நீங்கள் எங்களுக்கு அது விளக்கணும் டாக்டர். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பை செயல், வள்ளுவர். கண்டிப்பாக. ஸோ டயக்னோசிஸ், இது என்ன நோய் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. அந்த டயக்னோசிஸ் நம்ம சரியாக பண்ணிட்டோன்னா சிகிச்சை கொடுக்கறது ரொம்ப எளிமையாயிடும். தவறான டயக்னோசிஸ்னால் தவறான சிகிச்சை, அவுட்கம் ரொம்ப மோசமாக இருக்கும் இல்லையா? அதனால் எப்போதுமே டயக்னோசிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மருத்துவருக்கு. அங்கே தான் நிறைய பிழைகள், வருத்தம் தர, நமக்கு சோகம் தர, அதிர்ச்சி தர பல அனுபவங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கும் டெய்லி. ஒவ்வொரு வாரமும் ஒரு 7-8 அதிர்ச்சிகளை நான் சந்திச்சுட்டே இருக்கேன். நான் எல்லாம் சொன்ன ரொம்ப நேரமாகும். ஒரு 2-3 குறிப்பிட்ட ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அடைவாங்க. அது மாதிரி சமீபத்தில் காஞ்சிபுரத்துலேருந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம் அப்படின்னு 2 வருடங்களாக சிகிச்சை பெற ஒரு பேஷண்ட்டை வேறு ஒரு டாக்டர் டயக்னோஸ் பண்ணுறாங்க. நல்ல குவாலிஃபைடு டாக்டர், முடக்குவாதத்திலே ஸ்பெஷலைஸ் பண்ண டாக்டர் தான் டயக்னோஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுத்த சிகிச்சை 2 வருஷம் எடுத்துகிட்டு பல விதமான உபாதைகளோட, உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உபாதைகளோட ஒரு நண்பர் என்னை பார்க்க வர்றார். அவர் உடம்பு பூரா தடிப்பாக வருது, சோர்வாக வருது, உடல் மெலிஞ்சு போகிறது, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு பல சிஸ்டத்துலேயும் ப்ராப்ளத்தோட என்கிட்ட இது எதனாலேன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் என்ன மருந்துகள்லாம் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சிகிச்சைன்னு கேட்டபோது, முடக்குவாதத்துக்காக சில சிகிச்சையெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் காமிச்சார். ரொம்ப ரொம்ப அதாவது வீரியமான மருந்துன்னு சொல்லுவோம். மீத்தோட்ரெக்சேட்னு ஒன்று இருக்குது.
அது புற்றுநோய்க்காக கொடுக்குற மருந்து. ஓஹோ. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணுற மருந்து. ஆஹா. முடக்குவாதத்திலேயே அது ஒரு முக்கியமான மருந்து கூட. ஆஹா. ஏன்னா முடக்குவாதமே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படுற மாறுபாடு, ஆட்டோ இம்யூன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்டவர். ஓகே. அதுக்காக அது கொடுக்கறது தவறு கிடையாது. அவருக்கு கொடுத்துருக்காங்க. அது கூட ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணும். ஓகே. அது கூட ஹைட்ராக்சி குளோரோக்வின்னு இன்னொரு டேப்லெட் கொடுப்பாங்க. அது முடக்குவாதத்துக்கு கொடுக்குற மருந்து. என்னென்னா முடக்குவாதத்துக்கு கொடுக்குற முக்கியமான 3 மருந்துங்களுமே அவருக்கு கிடச்சிருக்கு. 2 வருஷமாக எடுத்துருக்கார். அதனால் அவருக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷனாக வந்திருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியானால அவருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கிறது ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது. எனக்கு எது ரொம்ப உறுத்தலாக இருந்தது என்னென்னா, அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை எதை பேஸ் பண்ணி டயக்னோஸ் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது முக்கியமான சில டெஸ்ட்டு பண்ணவே இல்லை. அது எனக்கு அதிர்ச்சி கொடுத்தது. ஆன்டி-சிசிபி அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன். ஓகே. அதுக்கப்புறம் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்குன்னே ஒரு ஃபேக்டர் இருக்குது, ஆர்ஏ ஃபேக்டர்மா. அது பண்ணலை. அந்த குறிப்பு அதில் இல்லை. நான் சொன்னேன் இது ரெண்டும் இல்லாமல் ரொமட்டாய்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் கையில் வீக்கம் வருது அப்படிங்கிறனால முடக்குவாதம்னு சொல்ல முடியாது. நிறைய வாதங்கள் அப்படி வரும். நம்ம பிளட்டில் யூரிக் ஆசிட் அதிகமாக போனால் கூட கவுட்டுன்னு இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் தான் வரும். வேறு பல நோய்களையும் இப்படி வரும். அதனால் இது முடக்குவாதம்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? அதனால் நீங்கள் ஆன்டி-சிசிபி பண்ணுங்கள், ரொமட்டாய்டு ஃபேக்டர் பண்ணுங்க, ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பின்னு ஒரு டெஸ்ட்டு. சார் பொதுவான சில டெஸ்ட்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணுவோம். இங்கே எல்லாமே நெகட்டிவாக இருந்துச்சு சார். ஒன்று கூட பாசிட்டிவாக இல்லை. ஸோ நான் அவரை கூப்பிட்டேன், எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவாக இருக்குது, உங்களுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டை இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சுக்கோங்க. ஓகே. சில கண்டிஷன் இருக்குது, சீரோ நெகட்டிவ் அப்படின்னு இருக்குது. இது நெகட்டிவாக இருந்து கூட ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி இருக்கவங்களுக்கு கூட இந்த சிஆர்பியெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே பாசிட்டிவாக இல்லை. அது எனக்கு மனசில் ஒரு உறுத்தல் இருந்தது. எல்லாத்தையும் நிறுத்துங்க, வைட்டமின்ஸ் எடுத்துக்கோங்க, நல்ல ஆகாரம் எடுத்துக்கோங்க, மனசை தெளிவாக வச்சுக்கோங்க, யோகா பயிற்சிலாம் பண்ணுங்கள், 1 மாதம் கழிச்சு வந்து பாருங்கன்னு. 1 மாதம் கழிச்சு வந்தாங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்காங்க. அந்த சோர்வு பெருத்து நல்லா தூங்குறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, இந்த வழியெல்லாம் இல்லை. இதை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நாள்பட்ட ஒரு க்ரானிக் ஏல்மெண்ட் சொல்கிறோன்னே, அதுக்கு மாதக்கணக்காக வருஷக்கணக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நோயை நீங்கள் டயக்னோஸ் பண்ணும்பொழுது தெளிவாக இருக்கணும். 100% இது கரெக்டான டயக்னோசிஸ் நமக்கு தெரியணும். அப்போ தான் அதுக்கான சிகிச்சை கொடுத்தானா அது பொருத்தமாக இருக்கும். இல்லைன்னா தவறான சிகிச்சை, தவறான அவுட்கம், பேஷண்ட்டுக்கு பலவிதமான பாதிப்பு. இது ஒன்று. ரெண்டாவது, சில டெஸ்ட்லாம் டாக்டர்ஸ் கேட்குறாங்க, பல சென்டர்ஸில் போய் எடுக்கிறாங்க. சில சென்டர்ஸில் தரக்கட்டுப்பாடு இல்லை, குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லை. அவங்க மற்ற சென்டர்ஸோட கொஞ்சம் கம்மியான விலைக்கு கூட பண்ணலாம். எந்த சென்டரோட பேரையும் நான் சொல்ல போகிறதில்ல, ஆப்வியஸ்லி. ஊரை சொன்னாலும் பேர் சொல்லக்கூடாதும்பாங்க, அதனால் பேர் சொல்லலை, பிரச்சனையை சொல்லலாம். ரொம்ப இது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய பிரச்சனை. பிகாஸ் மருத்துவர்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பொறுப்பான ஒரு இது இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கும்பொழுது நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வேத வாக்கு மாதிரி, அது நம்ம தவறாக சொல்லக்கூடாது. ஒரு பேஷண்ட் வராங்க, 70 வயசு, ரொம்ப மூச்சுத்திணறலோட வராங்க. யூஸ்வலாக பார்க்குறேன் அவங்க எல்லோரும் என்ன மூச்சுத்திணறலும் வந்தோன்னா டாக்டர் சீரண்டு போனால் டெஸ்ட் பண்ணி அதுக்கான மருந்து கொடுப்பாங்க, மூச்சுத்திணறல் சரியாக போயிடும், ஆஸ்மா மாதிரி இருக்கிற நோயெல்லாம் சரியாக போய்டும்னு பரவலான ஒரு நம்பிக்கை. இப்போ நான் 28 வருஷமாக இங்கே இருக்கேன். அதை கேட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டோ அவங்க லங் ஃபங்க்ஷன்னு பண்ணுவோம், கம்ப்யூட்டரில் ஊதி அவங்களுடைய நுரையீரலுடைய கெப்பாசிட்டி கொள்ளளவு பார்க்குறது, அதெல்லாம் பார்க்குறோம். எல்லாம் கம்மியாக இருந்தது. இதெல்லாம் கம்மியாக இருக்குமா, அவங்களுக்கு நுரையீரல் சுருங்கிருக்கு, அதுக்கான மருந்து நான் கொடுக்குறேன், இன்ஹேலர் எடுத்துகிட்டு என்னை 1 மாதம் கழிச்சு வந்து பாருங்கன்னு. 1 மாதம் கழிச்சு வந்தாங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். மூச்சுத்திணறல் கொஞ்சம் கூட குறையில, அதே அளவுக்கு இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னாங்க. நான் சொன்னேன், இந்த மருந்துலாம் உங்களுக்கு நல்லா ஆக்கணுமா, இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு நம்ம கண்டுபிடிக்காத வேறு சில நோய்கள் இருக்கலாம், அதனால் நீங்கள் கட்டாயமாக அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், எக்ஸ்ரே எடுத்தோன்னா அவங்களுக்கு ஹார்ட் கொஞ்சம் எல்லா இதாக இருந்தது, ஹார்ட் சைஸ் பெருசாக தெரியுது, அதனால் நீங்கள் இசிஜி அண்ட் எக்கோ கார்டியோகிராம் எடுத்துகிட்டு வாங்க. சம்டைம்ஸ் இதையும் சரியாக பம்ப் பண்ணலைன்னா நுரையீரலில் நீர் சேர்ந்துக்கும், பல்மனரி எடிமான்னு சொல்லுவாங்க,
அந்த ப்ராப்ளம் எதுனா அதுக்கான மருந்து கொடுக்கணுமா, அதனால் நீங்கள் கட்டாயமாக எடுத்துகிட்டு வாங்கினாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க, எல்லாம் நார்மல்னு போட்டிருக்காங்க. இசிஜி நார்மல்னு போட்டிருக்காங்க, எக்கோ கார்டியோகிராம் நார்மல்னு போட்டிருக்காங்க. ஓகே. அதை பார்த்துட்டு அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், என்னால் இதை நம்ப முடியலம்மா. ஏன்னா இதே ஃபீல்டு தான் நான் 50 வருஷமாக பண்ணியிருக்கேன். இது இப்படி நார்மலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைம்மா. அதனால் இன்னொரு சென்டருக்கு நான் அவங்களை அனுப்புகிறேன். அங்கே ஒரு இதய நோயை ஸ்பெஷலைஸ் பண்ணுற டாக்டரே எக்கோ கார்டியோகிராம் பண்ணுவார். ஓகே. எல்லா டாக்டர்ஸும் ரெஃபர் பண்ணுவாங்கங்க. அவர்கிட்ட நீங்கள் போய் எக்கோ கார்டியோகிராம் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன், அனுப்புகிறேன். அந்த டாக்டர் 2 மணி நேரம் கழிச்சு என்ன கால் பண்ணி, டாக்டர் ஸ்ரீதரன், இவங்களுடைய எக்கோ ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. அவங்க நுரையீரல்லேருந்து இதயத்துக்கு போகிற ஆர்ட்ரி, தமனி, பல்மனரி ஆர்ட்ரின்னு பேர் இருக்குது, அது ரொம்ப விரிஞ்சிருக்கு, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நார்மலாக இருக்க கூட 4 டைம்ஸ் அதிகமாக இருக்குது, பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு மெடிக்கல் டேர்ம் இருக்குது. அதனால் இவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறார். அப்புறம் அதிலே அப்படி வந்தது. அதான் சொல்கிறேன் பூபதி. அதாவது இப்படி பார்த்துட்டு நார்மலாக ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆவரேஜ் டாக்டர் இதை பார்த்துட்டு இல்லை நார்மல் தான் சொல்லிட்டு அப்படியே அதை ஒதுக்கி வச்சுட்டு வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போது யூ மிஸ் த போட்டுமாங்க. நீங்கள் உங்கள் டயக்னோசிஸே கோட்டை விட்டுருவீங்க. ஆனால் அங்கே தான் நம்முடைய உள் உணர்வு சொல்கிறது, ஏதோ தவறு நடக்கிறது, இது சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு. பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் டயக்னோஸ் பண்ணோம், அவங்களுக்கு அதுக்கான மருந்து ஸ்டார்ட் பண்ணினேன். அன்னிலேருந்து நல்லா இருக்காங்க சார். மறுபடியும் வந்தாங்க, 2 வாரம் கழிச்சு வந்தாங்க. மாடிப்படி ஏறி வந்தோம், மூச்சு தண்ணில். ஃபஸ்ட்டு வந்தபோது ஆக்சிஜன் கம்மியாக இருந்தது, இப்போ ஆக்சிஜன் 93% இருக்குது. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இது வந்து மருத்துவ குறைபாடு மட்டும் இல்லை, அந்த ஸ்கேன் சென்டரில் பண்ண குறைபாடு ரொம்ப முக்கியம். அதை வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அதை சரியாக மேபி அவங்க ஏற்கனவே பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு ரிப்போர்ட்லாம், ஒவ்வொரு இது பண்ணிவிட்டு ஒன்று பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க போல இருக்குது. இல்லை, மருத்துவர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. இல்லை, மிகப்பெரிய விஷயம் டாக்டர். நீங்கள் சொல்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, இட்ஸ் ஒரு லைஃப்ன்றதுக்கு மேலே பெரிய வார்த்தை. இப்போ ஏன்னா டாக்டர், இப்போ சாரி டு இன்டரப்ட் அபவுட் திஸ், ஏன்னா இதுக்கு ஏன் நடக்குது, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த சென்டரில் சில தவறு நடக்குதுன்றீங்க. இப்போது தே பிலீவ் இன் அ டாக்டர், ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் இங்கே போங்க அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்களால அதை மறுக்க முடியல, அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. அது தவறோ ரைட்டோலாம் அவங்களுக்கு தெரியல, பிகாஸ் அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு போகிறாங்க. ஸோ இப்படி போகிறதுனால இந்த தவறு வருது. பட் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இன்னொரு சென்டருக்கு போனால் கம்ப்ளீட்டாக மாறுபட்டு இருக்கு. அப்போ இது இது ஒரு ஸ்கேம் மாதிரி இருக்குது. இது எவ்வளோ பெரிய தவறு, இது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்கு, இதுக்கு என்ன அடிப்படை, என்ன காரணம், ஏன் இந்த தவறு நடக்குது? பொதுவாகவே நம்ம நாட்டில் சார் எல்லா ஃபீல்டுலையுமே தரக்கட்டுப்பாடு இல்லை, குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லை, செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இல்லை. அது மருத்துவத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும். ஒரு ஹோட்டல் இருந்தாலும் ஃபுட்டில் தரக்கட்டுப்பாடு இருக்கா, எவ்வளோ கண்டாமினேஷன் ஆகுது, இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவில் இது இருக்குது, வாங்குகிற பொருள்கள் இல்லை. அதுமாரி பார்க்கும்போது சமூக அளவுலேயே தரக்கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறனால தான் இப்படிப்பட்ட பிழைகள்லாம் நடக்கிறது. அண்ட் உயிரா சாவா அப்படின்னு டிசைட் பண்ணுற ஒரு ஃபீல்டில் இப்படிப்பட்ட தரக்கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா அது ரொம்ப 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 கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதை கரெக்ட் பண்ண வேண்டியது யார் டாக்டர்? டாக்டர்ஸ்க்குள்ளே அந்த கமிட்டிஸ் மாதிரி இருக்கா, இல்லை பேஷண்ட் வந்து முறையிடணுமா? இது எப்படி? இது இப்படி பிரச்சனையை சொல்லிட்டீங்க, பட் ஹவு டு கோ ஃபர்தர்? ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க சார். நாங்கள் டாக்டர் தான் நாங்கள் சொல்லலாம், ஆனால் நாங்கள் சொல்கிற குறைகளெல்லாம் கவர்மெண்ட் நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரண்டியும் கிடையாது. பொதுவாக யார் பவரில் இருக்காங்களோ, பவருக்கு பக்கத்தில் இருக்காங்களோ அந்த சோர்ஸில் அவங்க சொல்கிறதுக்கு தான் எடுப்படுமே தவிர எந்த விதமான பவரும் இல்லாமல் சமூக அக்கறை மட்டுமே இருந்து பேஷண்ட்ஸ் மேலே அக்கறை மட்டுமே இருக்கிற டாக்டர்ஸோடைய சொல்லலாம் எங்கேயுமே எடுப்படாது. அதான் ரொம்ப ஆச்சரியம். என்னென்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி நான் என்னோட ஒர்க்கை, என்னோட சர்வீஸை ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ ஒரு எம்பசி அவங்களே வந்து தடுத்து நீங்கள் போகக்கூடாதுன்னு உங்ககிட்ட வந்து நின்னாங்க. அப்போது அப்படியும் பார்த்த ஒரு கவர்னன்ஸும் இருக்குது. அந்த டாக்டர்ஸ் கொடுத்த புக் அவங்கள எப்படி பார்த்துருக்காங்கன்றது இருக்குது.
ஸோ பட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆப்போசிட்டாக என்ன, இப்போ எங்களுடைய ஏழை சொல் அம்பலம் மேறாது, நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டான்றீங்க. அந்த இடத்துல தடுத்து நிறுத்துனாங்க உங்களை. அப்போ வாட் இம்பார்ட்டன்ஸ் தே ஆர் கிவிங் அங்கே? அது ஏன் இப்போ எப்படி இருக்குது? அது இப்போ குறைஞ்சிருக்கா? இப்போ அந்த பார்வைகள் கேட்கறது இல்லையா? என்ன, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? அழகான ஒரு ரொம்ப அழகான ஒரு கேள்வி இது. எப்படி பார்க்கணுன்னா, ஐக்கிய அரபு நாட்டில் இந்த சூழ்நிலை எனக்கு பிடிக்கல, மருத்துவர்கள் குறைபாடு இருக்குது, இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு எனது மனசு இடம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நான் ரிசைன் பண்ணும்போது, நீங்கள் போகக்கூடாது, உங்களுடைய தேவை எங்களுக்கு தேவை, கல்யாண பரிசில் தங்க பரிசல் மாதிரி இவங்க சொல்லி என்னை தடுத்து நிறுத்தினாங்க. அது வந்து ஐக்கிய அரபு நாட்டில் அந்த மதம் வேறு, அங்கே மொழி வேறு, எல்லாம் வேறு. ஆனால் அவங்களுக்கு ஒரு கோல் இருந்தது, நல்ல மருத்துவர் நம் நாட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு. சமூக அக்கறையும் மருத்துவத்தில் ஒரு ஆழ்ந்த ஈடுபாடும். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இல்லையா, டாக்டர்னா டீச்சிங் அப்படின்னு. ஸோ மற்ற மருத்துவர்களுக்கும் நல்ல மருத்துவ சிகிச்சை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுங்கிறதுல நிறைய நேரம் செலவு பண்ணி நிறைய மீட்டிங்ஸ் போட்டு இந்த சிஎம்இன்னு சொல்கிறோம் இல்லையா, பயிற்சி பட்டறைகள் அப்படிலாம் நடத்திட்டு இருக்கிற ஒரு டாக்டர் நம் நாட்டை விட்டு போகக்கூடாதுன்னு அந்த மாரல் இது அவுட்லுக் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் நமக்கு இங்கே இருக்கிற சூழ்நிலை, இந்த கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் அப்படியே பொதுவாக என்ன அப்படின்னா, சமூக அக்கறை ரொம்ப முக்கியம். மருத்துவங்கிறது, மருத்துவர்கள் ஒரு பொக்கிஷம். ஏன்னா மற்றவருடைய உயிர் அவங்க கையில் இருக்கு. நோய் கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நோய் வந்து கட்டுக்கடங்காமல் கோவிட் மாதிரி போயிட்டு இருந்தான்னா பல ஆயிரம் உயிர்கள்லாம் சாகுது இல்லையா. அதனால அப்படி அந்த உயிர் காக்கும் தொழிலில் இருக்கவங்களுடைய அந்த தொழிலை நம்ம மதிக்கணும். அந்த மருத்துவர்களும் அவங்க தொழிலை மதிக்கணும். நமக்கும் சமூக அக்கறை இருக்கணும். பணம் பண்ணுறதே நம்மளோட நோக்கமாக இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு பந்தம் இருக்கு, வர நோயாளிகளை காப்பாற்றணும், அவங்களுக்கு என்னங்க இது கரெக்டாக சொல்லணும், அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நீங்கள் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, டீச்சிங் சொல்லுங்க. நான் இங்கே வர ஒவ்வொரு நோயாளியை கூட மெனி டைம்ஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி அவங்களுக்கு விளக்கமாக படம் போட்டு சொல்லுவேன். கேள்வி கேட்டேன்னா நீ டாக்டரா நான் டாக்டரான்னு கேட்குறவங்க மருத்துவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. கேள்வி கேட்கக்கூடாது, நோயாளிகள் இருக்காது. எனக்கு அப்படி கிடையாது. ஐ பிலீவ் இன் டிரான்ஸ்பேரண்ட் மெடிசன். வெளிப்படைத்தன்மை இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்மி டாக்டர், சாரி டு சே தட், அது கொஞ்சம் கம்மி. ஏன்னா அது என்னன்னு சொல்றதுக்கு கூட தயங்குறாங்க. ஒரு சின்ன எங்க லாங்குவேஜ்ல சொன்ன ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபிலிம் இருக்கும் பாருங்க, முடிகிற வரைக்கும் என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி பேஷண்ட்டை வச்சிருக்காங்க. பேஷண்ட்ன்றது பொறுமையா இருக்கிறவங்க தான் பேஷண்ட் வாங்க. பட் அதுக்கும் ஒரு பொறுமை இருக்குல்ல டாக்டர், அது அதுக்கு பிரேக் ஆகக்கூடாது இல்லை. அது உங்களை மாதிரி டாக்டர்ஸ் தான் யூ ஹேவ் டு இனிஷியேட் for all these doctors. Absolutely. இப்போ கூட இதை பற்றி சொன்னால் நாள் பூரா பேசிட்டே இருக்கலாம். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.